கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு பெஸ்ட் கமெண்ட் படிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட் கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா ரேவதியோட நினைவு மறந்து போனதுனால பயங்கர ஆட்டம் போட்டு, ஸோ அதுக்காக அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய நினைவு பார்த்திங்கன்னா ரேவதிக்கு வந்தாலும் அம்மாவுக்கு அதாச்சும் சாமுண்டீஸ்வரிக்கு திருப்பி அது வந்திருக்குன்னு, அதாவது ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காமிக்காமல் அம்மா பண்ணுற விஷயங்களை நோட் பண்ணி ரேவதி ரிவீட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் சிஸ்டர். ஆனால் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. கல்யாணம் வரைக்குமாவது ரேவதிக்கு ஞாபகம் வருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆஃபீஸ் கதெல்லாம் போயிட்டுருக்கு. சரி வாங்க சீரியலில் ஃபைனலாக இப்போது நைட்டுக்கு சாமுண்டீஸ்வரி ரேவதியும் காப்பாற்றினாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா ஒருத்தரை இடிக்கும் போது பார்த்திங்கன்னா செயின் பார்த்துடுறாரு. செயினை பார்த்துட்டு இது யார் செயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இது ரேவதியோட செயின் தானே அப்படின்னு சொன்னதும், இல்லை இது என்னோட செயின் அப்படின்னு சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லிவிடு, உன் செயின் இந்த செயின் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது, சார் இது ஏன் செயின் சார் அப்படின்னு சொல்லும்போது, 4 அடி அடித்ததுக்கப்புறம் ஆமாம் அவங்க 2 பேரை அந்த இடத்துல, அதாவது ஒரு செங்கல் சூழல் இருக்குது, அங்கே பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே கடத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா மயில்வாகனம் விடுப்பா, அவனை எப்போ வேணால் அடிச்சுக்கலாம், நீ எதுக்கு அவனை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு வேறு 1 மணி நேரம் தான் அவகாசம் இருக்குது, அந்த இன்ஸ்பெக்டர் வேறு 1 மணி நேரத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான், நம்ம போய் அவனை பார்க்கலாம், இவனை விட்டு தள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதே இடத்துக்கு நம்ம சிவனாண்டியும் அதுக்கப்புறம் முத்தும் வராங்க. என்னடா இவன் நம்ம செட் பண்ண ஆளாச்சு, இவன் எதுக்கு இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டே எதனா மாட்டிக்கிட்டியா சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, நான் மாட்டிக்கிட்டேன், அந்த நான் அடித்த அடியில் பார்த்திங்கன்னா உண்மையை நான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அட பாவி உண்மையை சொல்லி தொலைச்சிட்டு அவனெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, இவனெல்லாம் வச்சு 10 காசு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, மாமா கவலைப்படாதீங்க, நான் தான் ஒரு ஃபாரினர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினருக்கு என்ன பண்ணுறாரு, கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு நீ தான் எப்படியாவது தடுக்கணும், தடுக்க வச்சு அவங்க கதையை முடிச்சிரு, நான் அவனுக்கு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சிவனாண்டி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக காரை வச்சு உள்ளே போகும்போது அவன் பார்த்திங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துருக்கான் அந்த ஃபாரினரு. அப்புறம் மயில்வாகனம் இறங்கி போய் ரோஸ் மில்க் அப்படின்னு காமெடி பண்ணுறாரு. அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகி எந்திரிச்சு மயில்வாகனத்தை பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. அறை விட்டதும் கார்த்தி அதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி கார்லேருந்து இறங்கி அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி பயங்கரமாக சண்டை போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினரை அடித்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார், கையை காமிச்சிருவான். அப்போ போயிட்டு அதே இடத்துல போய் காப்பாற்றிடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெருப்பு எரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நல்ல வேலை நெருப்பு எதுவும் எரிக்காமல் இருந்ததுனால 2 பேரும் உயிர் தப்பிச்சாங்க, இல்லைன்னா நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆகிருப்பாங்க. ஸோ கார்த்தி 2 பேரையும் காப்பாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, மயில்வாகனத்துக்கிட்ட 2 பேரும் மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்னாச்சுன்னு தெரியல, நீங்கள் போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ற மாதிரி காரில் 2 பேரையும் எடுத்து போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்ம கார்த்தி போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆகிடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.